ஆலயம் செல்வர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே பூஜை அறை வைக்க சிறந்த திசை எது என்பது பற்றியும், பீரோ வைக்க திசை எது என்பது பற்றியும், சமையலறை வாஸ்து பற்றியும் விரிவான பதிவுகளாக வெளியிட்டிருந்தோம். நிறைய அன்பர்கள் படுக்கை அறை வாஸ்து பற்றியும், எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை பற்றியும் பதிவிடுமாறு கேட்டுள்ளனர். அவர்களுக்காக இன்னைக்கு நாம் முக்கியமான படுக்கை அறை வாஸ்து குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய படுக்கை அறையானது வாஸ்து ரீதியாக எந்த திசையில் அமைந்தால் நிம்மதியான உறக்கம், நல்ல ஆரோக்கியம், தாம்பத்திய வாழ்வில் ஒற்றுமை, கனவுகளற்ற நிம்மதியான உறக்கம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான குறிப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த பதிவை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. படுக்கை அறைக்கு எது மிகவும் சிறந்த திசை என்பதை பற்றி பார்க்கலாம். அதிலும் கணவன் மனைவி தம்பதிகள் உறங்க சிறந்த அறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் தென்மேற்கு மூலை அறை, அதாவது நிறுதி மூலை, இந்த இடத்துல இருக்கும் அறை தான் தம்பதிகள் உறங்க சிறந்த அறை. தம்பதிகள் தவிர்க்க வேண்டிய அறைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டின் வடகிழக்கு அதாவது ஈசான்ய மூலை மற்றும் தென்கிழக்கு மூலை அக்னி மூலை, இந்த அறைகளில் தம்பதிகள் உறங்கும் படுக்கை அறை கட்டாயம் வைக்கக்கூடாது. தென்மேற்கு மூலை அறையில் எந்த இடத்தில் கட்டில் போட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு மூலை அறையில் தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு பகுதியில் கட்டில், மெத்தை, பாய் போட்டு படுப்பது மிக சிறப்பு. இந்த தென்மேற்கு மூலை அறையில் எந்த இடத்தில் கட்டில் போட வேண்டும் என்பதை இன்னும் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வீடியோலேயே நாங்கள் ஒரு படத்தை உங்களுக்காக காமிச்சிருக்கோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த வெள்ளையான இடம் தான் தென்மேற்கு மூலையில் நீங்கள் கட்டில் போட வேண்டிய இடம். இதை பார்த்து நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எந்த சுவற்றை ஒட்டி படுக்கை அல்லது கட்டிலை போட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு மூலை அறையின் தெற்கு அல்லது மேற்கு சுவற்றை ஒட்டி படுக்கை அல்லது கட்டிலை போட வேண்டும். இப்போ எந்த சுவற்றை ஒட்டி நம்ம கட்டிலை போட வேண்டும் என்பதை இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியும்படி நாங்கள் வீடியோலேயே காமிச்சிருக்கோம். இப்போ தென்மேற்கு மூலை அறையின் தெற்கு சுவற்றில் நீங்கள் எப்படி கட்டிலை போடணும், அந்த சின்னதாக வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தலைன்னு நினச்சிக்கோங்க. அதை வச்சு நம்ம எப்படி கட்டில் போடணுன்றதை உங்களுக்கு விளக்கமாக காட்டியிருக்கோம். அதே போல் மேற்கு சுவற்றை ஒட்டி நம்ம எப்படி கட்டிலை போட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு விளக்கமாக காட்டியிருக்கோம். இந்த 2 ஆப்ஷனையும் பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு சுவற்றை ஒட்டி போடக்கூடாது. கண்டிப்பாக வடக்கு திசையில் தலை வைத்து தெற்கு நோக்கி கால் நீட்டி படுக்கக்கூடாது. நாம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற இடவசதி இல்லை, ஒரு ரூம் தான் உள்ளது என்று கூறும் அன்பர்கள், அவர்கள் தூங்கும் அறையில் தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு பகுதியில் கட்டில், மெத்தை அல்லது பாய் போட்டு நாம் சொன்ன திசையில் தலை வைத்து படுக்கலாம். தூங்குவதில் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களா, சித்தர்கள் ரகசியம் என்ற தலைப்பில் நம் சேனல் தொடங்கிய காலத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளோம். இதுவரை 16 லட்சம் முறை அந்த பதிவு பார்க்கப்பட்டுள்ளது. அந்த பதிவிற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதையும் பார்த்து பயன்பெறலாம். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் எங்கே படுக்கணும்னு பார்க்கலாம். வீட்டின் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வடகிழக்கு மூலையில் உள்ள அறையை படுக்கை அறையாக பயன்படுத்துவது நல்லது. எந்த இடத்தில் கட்டில் போட வேண்டும், எந்த சுவற்றை ஒட்டி படுக்கை அல்லது கட்டில் போட வேண்டும், எந்த பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது அனைத்து அறைகளுக்கும் பொதுவானது. எனவே அதையே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அறைக்கும் பின்பற்ற வேண்டும். அதே போல் கன்னிப்பெண்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் வடமேற்கு மூலையில் உள்ள அறையை படுக்கை அறையாக பயன்படுத்துவது நல்லது. விருந்தினர்கள் வந்தால் அவர்களும் இந்த அறையை படுக்கை அறையாக உபயோகிக்கலாம். இப்போ விருந்தினர்கள் எப்படி படுக்கணும்னு பார்த்துடலாம். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் வடமேற்கு மூலையில் உள்ள அறையையோ அல்லது தென்கிழக்கு மூலையில் உள்ள அறையையோ விருந்தினர்கள் படுக்கை அறையாக உபயோகிக்கலாம். இன்றைக்கி நாம் எளிமையாக பின்பற்றக்கூடிய சில படுக்கை அறை வாஸ்து பற்றி பார்த்தோம். நாம் கூறியபடி பின்பற்ற இடவசதி உள்ள அன்பர்கள் இந்த மாறுதல்களை செய்து பின்பற்றலாம். இடவசதி கம்மியாக உள்ளவர்கள் நாம் சொன்னபடி எளிய டிப்ஸை பின்பற்றலாம். அடுக்குமாடி குடியிருப்புகள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் அவை அனைத்தும் வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு கட்டுவது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்று. அதே போல ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளில் பெரிய அளவில் கட்டிட அமைப்பில் வாஸ்துவிற்கான மாறுதல்களை செய்வது என்பதும் நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்றுதான். நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய 10 எளிய வாஸ்து பரிகாரங்கள் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு பதிவு வெளியிட்டுள்ளோம். அந்த பதிவிற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டிலும் கொடுத்திருக்கோம். வேண்டும் அன்பர்கள் அதையும் பார்த்து பயன்பெறலாம். இன்றைக்கி நம்ம படுக்கை அறை வாஸ்து பற்றி பார்த்தோம். இது ஒரு மிகப்பெரிய அறிவியலும் கூட. ஏன்னா பூமியையே மிகப்பெரிய காந்தம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள்.
காந்தத்தின் குணாம்சமே ஒத்த துருவங்கள் விலகிச் செல்லும், எதிரெதிர் துருவங்கள் ஈர்த்து கொள்ளும் என்பார்கள். மனித உடலில் மூளையை வடக்கு என்றும் பாதத்தை தெற்கு என்றும் சொல்வார்கள். இதனால்தான் வடக்கே தலை வைத்து படுக்கும்போது வடக்கில் காந்த மண்டலம் இருப்பதால் அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. எனவேதான் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவியல் பின்னணியும் இருக்கிறது. அதனால் இப்போ நாங்கள் இன்றைக்கி கூறிய எளிய டிப்ஸை அன்பர்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்க என்று நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த பதிவு ரொம்ப எளிமையான ஒரு பதிவு, அதனால் இதை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட எளிமையான வாஸ்து பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.